வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையம். தமிழ்நாட்டில் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடுவது 1957 கொண்டாடுறோம், 69 கொண்டாடுறோம் அப்படிங்கிறோம். ஆனால் உலகத்தை படைத்த விஸ்வகர்மா, தொழில் கடவுள் விஸ்வகர்மா, அந்த தொழில் கடவுள் விஸ்வகர்மாவோட தொழில் முதல் தொழிலில் கொள்ளுத் தொழில். அந்த கொள்ளுத் தொழிலில் தான் அந்த சுத்தியிலே சுத்தியில் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கத்தி, வாள் உருவாக்கப்படுது. சுதந்திரத்திற்காக போராடுறதுக்கு உண்டான கருவிகள்லாம் உருவாக்கப்படுது. விவசாய கருவிகள் உருவாக்கப்படுது. ஆனால் அந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் ஏன் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் 17, இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் 17 தொழிலாளர் தினம் அறிவிக்க வேண்டும். மே 1ஆம் தேதி நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்தது, 8 மணி நேரம் வேலை கம்பி வெண்ணி கொடுத்ததெல்லாம் தொழிலாளர் தினம் கொண்டாடுவது. தொழில் கருவி செய்து கொடுத்த கடவுளோட அந்த ஜெயந்தி விழாவில் தான் தொழிலாளர் தினமும் ஆயுத பூஜையும். அந்த தொழில் கருவியை செய்த கடவுளோட முன் நம் ஆயுதங்களை வைத்து தொழிலாளர் தினம் அன்று வணங்கி அவரிடம் நம் வேண்டி தொழில் விருத்திக்காக கடவுளிடம் ஒரு நல்ல பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்திற்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் முதல் தொழிலாக எவர் அந்த கடவுளை முன்னிறுத்த வேண்டும் என்றுதான் இந்த விஸ்வகர்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையம் கண்டிப்பாக செப்டம்பர் 17 தொழிலாளர் தினத்தை அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விஸ்வகர்மா ஐங்குலத்தோர் மக்கள் மையத்தின் மாநில தலைவர், கோவை மாவட்டம் பிரம்மஸ்ரீ காளிராஜ் ஆச்சாரியார். வணக்கம்.